லோகா சாப்டர் 1 ரீசெண்டா தியேட்டர்ல வெளிவந்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு மலையாள சூப்பர் உமன் கான்செப்ட்ல வெளிவந்த ஒரு திரைப்படம். அதாவது சூப்பர் ஹீரோ கான்செப்ட்ல வெளிவந்து ஒரு ப்ராப்பரான ஒரு படமா மேக் பண்ணியிருக்கிற ஒரு திரைப்படம்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் சினிமால கிரிஷ், அதை தொடர்ந்து இந்த லோகா மட்டும்தான். ரொம்ப அற்புதமா மேக் பண்ணியிருந்தாங்க. விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், விஷுவலா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப தாறுமாறா இருந்தது. மேபி செகண்ட் ஹாஃப்ல அங்கங்க கொஞ்சம் லேக் அடிக்கலாம். ஆனா மற்றபடி இந்த படத்தை இதை விட சூப்பரா யாராலையும் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இப்போ லோகா சாப்டர் 2க்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த சாப்டர் 1 300 கோடி ரூபாய் வேர்ல்டு வைட் வசூல் வந்திருக்கு. இந்த ஒரு திரைப்படம் தான் மலையாள சினிமா கெரியர்லயே இண்டஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் 300 கோடி ரூபாய் வசூல் வந்த ஒரு திரைப்படம். அந்த ரெக்கார்டை கண்டிப்பா சாப்டர் 2 பிரேக் பண்ண போகுது. இதெல்லாம் மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் வெளிவந்ததுல இருந்தே இந்த படம் எப்போ டிஜிட்டலா ஓடிடில வெளிவரும் அப்படின்றதுதான் எல்லாருக்கும் இருந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கம்மி விலைக்கு நிறைய ஓடிடி கிட்ட பேசியிருப்பாங்க போல இருக்கு. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஓடிடி ரைட்ஸே சேல் பண்ணாம தியேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. வெளிவந்ததுக்கு அப்புறம் பயங்கரமான இட்டு, அதுக்கப்புறமா இவங்க கேட்ட விலையை விட அதிக விலை கொடுத்து இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸை போட்டி போட்டு நீ சொல்லிட்டு ஹாட் ஸ்டார் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு நைட் 12 மணிக்கு ஹாட் ஸ்டார்ல இந்த படம் ஸ்ட்ரீம் ஆக போகுது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி, மராத்தி, பெங்காலி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 7 லாங்குவேஜ்ல இந்த படத்தை ஜியோ ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. மராத்தி, பெங்காலிலாம் யாரா கேட்டா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய படங்களை தமிழ் டப்படி கேட்டுக்கிட்டு இருக்கோம், அதுல பண்றதே இல்லை. ஆனா மராத்தி, பெங்காலி எல்லாம் டப் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம், இங்க இருக்கிற ரசிகர்கள், ஆடியன்ஸ் எல்லாமே ஹாட் ஸ்டார்ல பார்க்காம இருக்கிறது தான் காரணம். இப்போ அவங்க கிட்ட ஒரு ரெக்கார்டு இருக்கும் இல்லையா, ஹிந்தில இத்தனை பேர் பாக்குறாங்க, தெலுங்குல இத்தனை பேர் பாக்குறாங்க, அந்த மாதிரி தமிழ் எத்தனை பேர் போய் பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா 110 பேர் தான் பாக்குறாங்களாமா. மீதி 90 பேர் வேற எங்கேயோ பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக நம்ம இவங்களுக்காக செலவு பண்ணி அந்த படத்தை டப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்றாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் ஹாட் ஸ்டார்ல போய் தமிழ் டப்புடு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல நிறைய படங்கள் தமிழ் டப்புடு வரும், வெப் சீரிஸும் தமிழ் டப்புடு வரும். அதனால இந்த மாதிரி வேற இடங்கள்ல பாக்குறத விட்டுடுங்க. இன்னைக்கு நைட் லோகா வரப்போது ஹாட் ஸ்டார்ல பாருங்க.